ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தீனா. என் தம்பி இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போகிறான். டேய் பாடுறா. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறுங்க. தேங்க்யூ. நண்பர்களே, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் வேறு முடிஞ்சிச்சுல, அதனால அந்த சீசனில் வந்து ஐபிஎல் மீம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நண்பர்களே, யாரும் ஏசாதீங்க, என்னடா இந்த பேஜில் போவான் வெறும் ஐபிஎல் பற்றியே போடுறானேன்னு சொல்லிட்டு. இது ஐபிஎல் சீசன்லாம், அதனால தான் வெறும் ஐபிஎல் வீடியோஸாகவே போடுறேன். இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் அப்கமிங்கில் வந்து நிற்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி. இவன் மும்பை இந்தியன்ஸை லாஸ்ட்டுக்கு கூட்டு வந்தது, பர்ஃபார்ம் பண்ணாதது எல்லாத்தையுமே மன்னிச்சிடும். ஆனால் எல்லா மேட்சும் ஏதோ சூப்பராக ஆடுற மாதிரியே புஷ்அப் எடுப்பான், புல்அப்ஸ் எடுப்பான், பாலை தூக்கி போடுவான், பாலை கேட்ச் பிடிப்பான். ஆனால் அடிக்கிறது எல்லாம் 2 ரன் 3 ரன் 5 ரன். டிக்கெட் கிடைக்கல, அதனால நாங்கள் பிளாக்ல தான் வாங்கினோம். மொத்தம் 64,000 ரூபா வந்தது. நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நான் கட்டணும், அதுக்கப்புறம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு மேட்சை தோனியை பார்க்கணும் தான். ஆனால் வந்து பார்த்துட்டாங்க. அந்த இதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு 3 பொண்ணு, ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக போகிறோம். பட் இன்னும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னும் வெற்றி மேலே வெற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. I just want to say only one thing. Hey dumb, you drop this. ஆறு விக்கெட் போனா எல்லா டீம்லயும் ஒருத்தம் தான் போடுவாங்க. கண்டிப்பா எல்லா டீமும் ஒருத்தம் போடுவாங்க. ஏன்னா அது டீம் விடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா 6 விக்கெட் போனா சந்தோஷப்படுற ஒரே டீம் சென்னை தான். கண்டிப்பா சொல்லுவேன், சென்னை தான். அதுலயும் போன வருஷம் பண்ணாலும் பாருங்க, ஜட்டு அவுட் ஆக சொல்லிட்டு ஜட்டு அவுட் ஆக சந்தோஷப்படுறானுங்க. ஐபிஎல்ல நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான். வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். அது எப்படின்னே தெரியல. எல்லா வேர்ல்டு கப்ல இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப் போறாங்க. சரி அது ஓகே, ஏன்னா ரைவல்ரின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணோம், எல்லாம் ஓகே. அதே மற்ற டீம்ஸ்ல முக டீம்ஸா போடுறாங்க. கனடா, யூஎஸ்ஏ, ஸ்காட்லாண்டு, நமீபியா, ஒரு ஜிம்பாப்வே கூட ஆனானுங்க. லாஸ்ட் இயர் தான் ஜிம்பாப்வே கூட ஆடினானுங்க. இவங்க கூட தேர்ந்தெடுத்த மாதிரி பண்றானுங்க. அது எப்படின்னே தெரியல. நம்ம ஆளுகளை உள்ள வாங்க. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் பண்ணாம வரிசையா வாங்க. கப்பு நம்பு. பொய் சொல்லாத பொய் சொல்லாத. போய் பேசாத. பொய் பேசுறா மேடம். வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய். இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும் கூட? இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஸ்மிருதி மந்தனா வந்து அந்த ஜட்ஜா போட்டதுதான். ஆனா உண்மையில பாவம், வருஷம் அவங்க ஈசால கப் நம்புன்னு சொல்லி தான் இருக்கானுங்க. ஆனா ஒரு வருஷம் கூட தொட்டு கூட பார்க்க மாட்டானுங்க. டெய்லி ரொம்ப பாவம். ஒரு போட்டோம்ல 21 பேட்ஸ்மேன் அடிச்சாம்ல. உண்மையிலே சொல்லுவேன், வேணுக்குண்டு அடிக்க விடல. நான் கிரிக்கெட் ரொம்ப நேசிக்கல. இல்ல ஒவ்வொரு பாலுக்கும் 100% எஃபோர்ட் போட்டுதாம நான் பவுலிங் பண்றேன். அவன் எந்த எஃபோர்ட் இல்லாம ஈஸியா அடிச்சுதான். நான் என்ன பண்ணுவேன், ஆசிய கேப்டனா என்னை மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என் டீம்ல 2-3 பேர் இருக்கானுவா. இப்படி அகராதித்தனம் பண்ணுதா வேற ஏதாவது டீமுக்கு போயிருங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் என் பவுலிங்க நீங்க ஃபீல்டிங் செட் பண்றீங்களா? எனக்கு தெரியாதா என் பவுலிங் எப்படி அடிப்பானு? அது என்ன பழக்கம்? இல்ல நல்ல பிளேயர்னா நல்லா பவுலிங் போட்டா நல்லா பேட்டிங் பிடிச்சா கிடையாதுல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், கேப்டனுக்கு கட்டுப்படணும், தலைமைக்கு கட்டுப்படணும். அவன் நாமள நல்ல பிளேயரா உருவாக முடியும். என் டீம்ல அப்படி எவனும் இருக்கிற மாதிரி தெரியல. ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீன்ஸ். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அடிக் பண்ணி அந்த டீம்ல ஒரு மாதிரி மொராட்டி அந்த ஒரு ஜெல்லு கரெக்டா ஆகல. இந்த வாட்டி அடிக் பண்ணாங்க என்னன்னு தெரியல டீம்ல. ஃபர்ஸ்ட் இவன் ஒழுங்கா இருக்கும். இவங்க தான் மத்தவங்களை குறை சொல்ல முடியும். இவனே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ஆடல, இவர் மத்தவங்களை குறை சொல்லிட்டாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் பாயிண்ட் ஆயேகா. சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 பாயிண்ட். சிங் பாயிண்ட் வருது வந்துச்சு. ராஜஸ்தான் பாயிண்ட் வருது. ஓகே ನನ್ನ ஆர்சிபி இலா கப் எங்கள்தே. பாயிண்ட் வருதான்னு பார்த்தோம், வருது. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம் இப்ப போறவங்கலாம் அடிச்சுட்டு போறான். சின்ன பசங்க அந்த டீம் அடிக்கிறானுங்க. இப்போ இது ஒரு பத்திரிக்கை அவன் கால் தொட்டு கும்பிடலையா? இதை வர தோனி ஃபேன்ஸ் ஸ்டேட்டஸா வச்சிருந்தாங்க. அது கால் தொட்டு கும்புற மாதிரியே. இந்த வீடியோ வர என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஃபயர் ஓட்டணும் தான். நான் பார்க்குறேன், என்னடா இது இவன் சம்மந்தம் போய் காலில் விடுறான்னு சொல்லி யோசிச்சேன். பார்த்தா
இப்படி നന്നായി വരും ஸ்கிரிப்ட்ங்கிறீங்களே கூட பரவாயில்ல. அந்த ஒரு ஸ்கிரிப்ட்லயாவது ஆர்சிபி கப்படிக்க வைங்க. எத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா ஆர்சிபி என்னதான் எனக்கு பாவமா இருக்கு பார்த்தாவே. சாமி இந்த தடவையாவது ஜெயிக்க வைங்க. என்ன பண்றாங்க ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இவன் சொல்ற கரெக்ட் தான். என்னதான் ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டேஸ் கப்பு ஜெயிக்க விடல. பாவம் அவனுங்க நான்லாம் ஆப்போசிட் டீம். எனக்கே அவனை பார்த்தா பாவமா இருக்குது. அவனுங்க ஓன் ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்கும்? டேய் சாப்பிடுறா. வேணாப்பா, தண்ணிய பார்த்தாலே என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து என்ன போறது எனக்கு வேணாம். ஆமா நான் தெரியாம கேக்குறேன்டா. எத்தனையோ தடவை அவளுக்கு அடிச்சிருக்கோம், மிதிச்சிருக்கோம், உதைச்சிருக்கோம். அப்ப எல்லாம் கம்முன்னு இருந்தவளுக திடீர்னு நம்மளையே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு? நம்மள வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வையேன், அது வீட்டோட முடிஞ்சிருக்கும், உள் பிரச்சனை. அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆயி போச்சு, பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு. கரெக்டா? ஆனா இந்த வருஷம் சொல்லி வச்ச மாதிரியே இந்த மாதிரி சின்ன டீம்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றானுங்க. இந்த பெரிய பெரிய ஆண்டைஸ்லாம் இந்த வருஷம் மொக்கா பெர்ஃபார்ம் பண்றானுங்க. அது எப்படின்னே தெரியல. ஒருவேளை இந்த வருஷம் இந்த மாதிரி ஸ்கிரிப்டோ. நாங்கலாம் பயப்பட மாட்டோமே. என்ன சுட போறீங்களா இல்ல வெட்ட போறீங்களா? கொட்ட போறோம். கப்புல கப்ப ஆனா எனக்கு ஒன்னே வந்து சொல்லணும்னு தோணுது. ஓட்டு 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 போடா வண்டி ஓடுறா. ஆனா இவனுங்க வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண நேரம் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்க எல்லா பிளேஸுமே மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. ஷும் துபே, ஜகலு, வேற யாரு அனௌன்ஸ் பண்ணிருக்கானுங்க. ஸ்கையும் மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். வேர்ல்டு கப் வர எப்படி ஜெயிக்க போறாங்களோ தெரியல. இந்த வாட்டி மட்டும் வேர்ல்டு கப் தோத்தானுங்க, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் எண்ட் ஆஃப் வீடியோ கைஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். ஹாய் கைஸ், நான் உங்கள் தீனா. என் தம்பி இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போகிறான். டேய் பாடுறா.